ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சை சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சுண்டக்காய் எடுத்துருக்கிறேன். இந்த சுண்டக்காய் குழம்பு செய்யறதுக்கு முதல்ல நம்ம கொஞ்சம் சாமான்களெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது லேசாக வறுப்பட்டு வரணும், வாசனை வரணும், லேசாக கலர் மாதிரி வரணும். அது வரைக்கும் இதை நம்ம வறுத்து விட்டுடணும். லேசாக கலர் மாதிரி வரும்போது இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்து இதில் சேர்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்து சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இதை வதக்கி விடலாம். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இதை வறுத்து விடணும். வறுத்து விட்டதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை இதில் சேர்த்துருக்கிறேன். நான் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கிறேன். அதனால் வறுத்த வேர்க்கடலை சேர்த்து 1 நிமிஷம் போல் இதை வதக்கி விட்டால் போதும். 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துருக்கிற பூண்டு வெங்காயமும் பார்த்திங்கன்னா இந்த கலர் மாறி வரணும். பருப்பும் பார்த்திங்கன்னா அளவாக வறுபட்டு வரணும். அது வரைக்கும் இதை வறுத்து விட்டுட்டு இதை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு இதை வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் துருவலும் சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே இருக்கட்டும், கடாயோட சூட்லேயே இருக்கட்டும். இது ஆறுனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா திக்காக விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு செய்யறதுக்கு நான் மண் வாணலி எடுத்துருக்கிறேன். இதை நம்ம ஸ்டவ் மேலே வச்சுட்டு இது நல்லா சூடு ஏறத ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். பொதுவாக இந்த சுண்டக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா பச்சை சுண்டக்காயில் குழம்பு செஞ்சாலும் சரி, சுண்டக்காய் வத்தலில் குழம்பு செஞ்சாலும் சரி, நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது ஒரு டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் அளவாக சூடு ஏறி வந்தது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, அதே அளவில் கடலைப்பருப்பு இதில் சேர்த்துடலாம். ஒரு 5-6 மிளகு சேர்த்துக்கலாம். இதில் சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். அடுத்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வறுபடணும். இப்படி வறுபட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா கடுகு நல்லா வெடித்து வந்துடும். ஒரு தடவை நம்ம வறுத்து விட்டுடலாம். நம்ம எல்லாமே ஒன்றா சேர்த்துருக்குறோம். இது எல்லாம் வறுபட்டு வரும்போது கடுகும் பார்த்திங்கன்னா நல்லா வெடித்து வரும். இப்போ இதில் வரமிளகாய், தாளிப்பு மிளகாய் சேர்த்துடலாம். தாளிப்பு மிளகாய் சேர்த்து ஒரு வதக்கி விட்டுடணும். இதெல்லாம் வறுபட்டு நல்லா மணமாக வாசனை வரும்போது நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இந்த எண்ணெயில் இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரும்போது நல்லா மணமாக வாசனையாக இருக்கும். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 15 பூண்டு பார்த்திங்கன்னா நாட்டு பூண்டு எடுத்து உரிச்சிருக்கிறேன். அதுவும் இதுள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுணும். இந்த எண்ணெயிலேயே பூண்டு வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வரணும். நல்லா இந்த பக்குவத்துக்கு பூண்டு வெங்காயம் வதங்கி வந்திருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா தட்டிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயமும் பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் தான் நான் பூண்டு சேர்த்துருக்கிறேன். ரொம்ப வதக்கி விடலை. ஏன்னா நம்ம சுண்டைக்காயை வதக்கி விடும்போதே இந்த வெங்காயமும் பூண்டும் வதங்கி வந்துடும். அதனால் நான் உடனேவே சுண்டைக்காயை சேர்த்துருக்குறேன். சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு வதங்கணும். அது வரைக்கும் இதை நம்ம வதக்கி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா சுண்டக்காய் ஒரு 20% அளவு தான் வதங்கி இருக்குது. இப்போ நல்லா பழுத்த தக்காளி எடுத்து ஒரு 3 தக்காளி எடுத்து பெருசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட சேர்த்து மறுபடியும் வதக்கி விடலாம். இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடும். சுண்டைக்காயும் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறி வரணும். அந்த வெளியே பச்சை கலரில் வரும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். இப்போ பாருங்கள் சுண்டைக்காய் நல்லா வதங்கி வந்திருக்குது. வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்து நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா பொருள் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிற புளிக்கு தகுந்த போல் காரத்தூளும் நான் வீட்டில் அரைச்சிருக்கிற எல்லா செலவும் சேர்த்து அரைச்சிக்கிற குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனும் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். பச்சை சுண்டைக்காய் குழம்பு செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் சுண்டைக்காய், அதாவது பிஞ்சு சுண்டைக்காயை எடுத்து செய்யும்போது பார்த்திங்கன்னா கசப்பு சுவை அவ்வளோவா இருக்காது. சாப்பிட்றதுக்கும் குழம்பு நல்லா மணமாக வாசனையாக இருக்கும். இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அரைச்ச விழுதை இது உள்ளே சேர்த்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது உள்ளே சேர்த்துடலாம். நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதால கொஞ்சம் உடனே திக்கு கொடுக்கும். அதனால் தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துடலாம். நான் மறுபடியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுடணும். இப்படி மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்லா மணமாக வாசனையாக இருக்குது.
நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு புளி சேர்க்க போகிறோமோ அதுக்கு தகுந்த போல் குழம்புக்கு உப்பு சேர்த்துடலாம். குழம்போட அளவுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து ஒரு தடவை நம்ம மறுபடியும் கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். ஏன்னா சுண்டக்காய் இன்னும் கொஞ்சம் வெந்து வரணும். வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதில் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் மூடி போட்டு விட்டுடலாம். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். நல்லா அழுத்தி புளிச்சு எடுத்துருக்கிறேன். இதில் நான் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து இந்த புளி கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் நல்லா வெயிலில் காய வச்ச புளின்றதால வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற போட்டுடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா சுண்டக்காய் வெந்து அந்த குழம்பு கொதித்த வாசனை வந்துருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் செய்யலாம். ஓப்பன் செஞ்சு ஒரு தடவை நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். நம்ம நல்லா சுண்டக்காய் வெந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா புளி தண்ணி சேர்க்கணும். சுண்டக்காய் வெந்த வாசனை நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்சிருக்கிற புளி கரைச்சலை உள்ளே சேர்த்துடலாம். 2வது தண்ணி சேர்த்து நான் புளி கரைச்சி எடுத்துருக்கிறேன். அந்த புளி கரைச்சலையும் அது உள்ளே சேர்த்துடலாம். எப்போயுமே நான் புளி கரைச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா புளியில் இருக்கிற அந்த புளிப்புச்சுவை போகிற வரைக்கும் தண்ணி சேர்த்து நான் கரைச்சி எடுத்து சேர்ப்பேன். அதே போல் தான் கரைச்சி எடுத்து சேர்த்துருக்குறேன். இப்போ புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு பார்த்திங்கன்னா புளி கரைச்சலுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். அந்த புளி தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா நுர கட்டி நல்லா கொதித்து அந்த நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் இது நல்லா கொதித்து வரணும். அது வரைக்கும் இது நல்லா கொதிக்க விட்டுடணும். அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் செய்யலாம். நான் நடுவுலேயே ஒரு தடவை ஓப்பன் செஞ்சு கலந்து விட்டேன். இப்போ புளி கரைச்சல் வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதித்து வந்துடுச்சு. இப்போ லேசாக எண்ணெய் கட்ட ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள் ஓரங்களில். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதில் உப்பு சரியாக இருந்தால் நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு ஒரு நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். நல்லெண்ணெயில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே சீரகம் சேர்த்துடலாம். அதே போல் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயமும் சீரகமும் சேர்த்து இந்த தாளிப்பு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அளவாக இது வறுபட்டு வரும்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுட்டு இப்போ இந்த தாளிப்பை நம்ம குழம்புல சேர்த்துடலாம். குழம்புல சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் மூடி போட்டு விட்டுருங்க. நான் மூடி போட்டதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் செஞ்சுருக்கிறேன். நல்லா ஒரு கமகமன்னு வாசனையான பச்சை சுண்டக்காய் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுண்டக்காய் குழம்பு அன்னைக்கு சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு பழைய சாதம் நல்ல ராகி களியோடலாம் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நாட்டு வெல்லம் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். பொதுவாக கிராமத்தில் சுண்டக்காய் குழம்பு செய்யும்போது நாட்டு வெல்லம் சேர்ப்பாங்க. அந்த பக்குவத்தில் தான் நான் நாட்டு வெல்லம் சேர்த்துருக்கிறேன். இப்போ நான் கம்ப்ளீட்டாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த மண் சட்டின்றதால அந்த கொதிப்பு இன்னும் அடங்கலை. கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். அந்த கொதிப்பு வந்து ஓரளவுக்கு அடங்கினதை நம்ம ஓப்பன் செஞ்சு பார்க்கலாம். இப்போ மூடி போட்டுவிட்டு 5 நிமிஷம் ஆகுது. இன்னுமே லேசாக அந்த கொதிப்பு இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு கமகமனு வாசனையான பச்சை சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை போல் ஒரு செய்முறையில் நீங்களும் சமைச்சிருப்பீங்க. ஆனால் என்னோடய செய்முறையை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த செய்முறையை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிற இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நிறைய லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். ரோஜா கிளாசிக் சேனலோட மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.